கடவுளே துணை என்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு என்னன்னா, ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைல 5 பிரச்சனைக்கு முடிவு வரப்போகுதுன்னு போட்டிருக்கேன். அது என்னம்மா பிரச்சனை? ஆகஸ்ட் மாசமே முடிய போகுது. ஆல்ரெடி 15 நாள் முடிஞ்சிச்சு. அடுத்து வரக்கூடிய மாசமாவது நல்லதா இருக்கான்னு பார்த்தாக்க, நீ இந்த 15 நாள்ல என்ன பெருசா சொல்லிட போறன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. கடைசி நேரத்துல கூட நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சத்த கடவுளால குடுக்க முடியும். அதாவது கடவுளுடைய அனுகிரகம் இருந்ததா மட்டும் போதும். அந்த வகையில கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும், கிரகத்துடைய மாற்றத்தை பொறுத்தும் இந்த மாசத்துல, அதாவது இந்த கடைசி 15 நாட்கள் நம்மளுடைய கும்ப ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது? அதற்கான பலன்கள தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல சுருக்கமா சொன்னோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பதிவ தெளிவா பார்க்கறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும் இல்லையா? அந்த வகையில பார்க்கிறப்போ, இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது கும்ப ராசிக்கு எல்லா காரியங்கள்லயும் வெற்றி கிடைக்க போகுது. முக்கியமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. பண பிரச்சனையா இருக்கட்டும், குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கட்டும், எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? இதை தொடர்ந்து இந்த பதிவ பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு தெரியுங்களா? உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடும், உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு தாங்க கும்ப ராசிக்கு எப்பவுமே ஏற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில உங்களுடைய குலதெய்வம் யாரா வேணா இருக்கட்டுங்க. எந்த தெய்வமா இருக்கட்டும், பெண் தெய்வமா இருக்கட்டும், ஆண் தெய்வமா இருக்கட்டும், இல்ல காவல் தெய்வங்களா இருக்கட்டும். அந்த தெய்வத்துடைய நாமத்துக்கு முன்னாடி ஓம் அப்படிங்கிற வார்த்தையும், அந்த தெய்வத்துடைய நாமத்துக்கு பின்னாடி போற்றி அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து 3 முறை சொல்லி முடிச்சுட்டு, முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் 3 முறை பதிவிட்டு, அந்த பதிவிடக்கூடிய தருணத்திலயும், அவங்களுடைய நாமத்த சொல்லக்கூடிய தருணத்திலயும் உங்களோட மிகப்பெரிய வேண்டுதல மனசார நினைச்சுக்கோங்க. நம்முடைய வேண்டுதல் என்னவா இருக்கும்? கடவுளே எனக்கு இது செஞ்சு குடு அப்படின்னு வேண்டுவோம். இல்ல கடவுளே இந்த விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கவே கூடாது அப்படின்னு வேண்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள்கிட்ட மனசார வேண்டுங்க. நிச்சயமா நிறைவேத்தி கொடுப்பாங்க. அது ஒரு புறம் இருக்க, உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? உங்க ஜாதகம் என் கையில இல்ல. எப்படி சொல்ல முடியும்? பொது பலன்களா நம்ம சொல்ல முடியுங்க. கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்களுடைய குணங்கள் என்ன? அவங்களுடைய குணநலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள அவங்க குடுப்பாங்க? கொடுப்பாங்களா? கெடுப்பாங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க? அதன் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க சொல்ல முடியும். பொதுவாவே நம்ம ஜோசியம் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜோசியக்காரங்க என்ன செய்வாங்க? உங்களுடைய ஜாதகத்த வாங்கிட்டு, அவங்க மனசுக்குள்ளேயே அந்த கட்டங்கள் எல்லாம் எண்ணிக்கை பார்த்துக்கிட்டு, அதோடைய கட்டங்களுடைய குணநலங்கள பார்த்துக்கிட்டு, பொது பலன்களா சொல்லுவாங்க. பட் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்டின்னா, உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்ல. பொது பலன்களா பார்க்கிறப்போ, கும்ப ராசியில அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சதய நட்சத்திரம், பூரட்டாதியில இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருத்தமாகும். அந்த வகையில உங்களுக்கு கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்க, உங்களுடைய ராசியில சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு. இவர பொறுத்தவரைக்கும் நார்மலா இருக்கக்கூடிய சமயத்துல உங்களுக்கு நெறைய கஷ்டங்கள கொடுத்தாரு இல்லையா? இப்ப வக்ரகதியில இருக்கிறதுனால, இவரு நல்லது செய்றாரா? இல்ல கெட்டத செய்றாரா? அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியாது, அவருக்கும் புரியாது. அவர் ஒரு புறம் இருக்க, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாங்க. தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல பாம்பு கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. அடுத்ததான் சுகஸ்தானத்துல பூமிக்காரகன் செவ்வாய் பகவானும் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. அடுத்ததா பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவானும், ரண, ருண, ரோகஸ்தானத்துல நவகிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும், புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் வக்ரகதியிலும், அடுத்ததா சுக்கிர பகவானும் இவங்க 3 பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. அடுத்ததான் அஷ்டமஸ்தானத்துல பாம்பு கிரகமான இன்னொருத்தர் யாரு? கேது பகவான். இவர் அமர்ந்திருக்காரு. அடுத்ததா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றம் ஆல்ரெடி 1/8/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் ரண, ருண, ரோகஸ்தானத்துல இருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறி இருந்தாரு. அடுத்ததான் 16/8/2024 அன்னைக்கு சூரிய பகவான் ரண, ருண, ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. இவரை தொடர்ந்து 26/8/2024 அன்னைக்கு, அதாவது சூரிய பகவானுடைய மாற்றத்துக்கு அடுத்து 10 நாள் கழிச்சு சுக்கிர பகவான் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும், அவர் கூடவே 26/8/2024 அன்னைக்கியே செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாங்க. அடுத்ததான் மாசத்துடைய கடைசி நாள்னு சொல்லக்கூடிய 31/8/2024 அன்னைக்கு புதன் பகவான் ரண, ருண, ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாற போறாரு. சோ கிரகநிலையோட அமைப்பும் கிரகத்துடைய மாற்றத்தையும் பொறுத்து கும்ப ராசிக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா, கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணநலங்களை பொறுத்து அவங்களுக்கு பலன்கள் சொல்லலாங்க.
பொதுவாவே நீங்க கொஞ்சம் வந்து கொழுக்கு மொழுக்குன்னு இருப்பீங்க. கம்பீரமான தோற்றமும் இருக்கும் உங்களுக்கு. பார்க்கறதுக்கு என்னவோ ரொம்பவே மெதுவா செய்யற மாரி இருந்தாலும், ரொம்பவே சுறுசுறுப்பா தனக்கு குடுத்த வேலைய கரெக்ட்டா சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சிருவீங்க. முக்கியமா சொல்லணும்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே ஏணியாக இருந்து ஏற்றி விடக்கூடியவங்க. முக்கியமா கும்பராசி சேர்ந்தவங்க நெறைய பேர் வந்துட்டு ஆசிரியர் தொழில் செய்வீங்க. முக்கியமா தன்ன சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நல்ல வாழ்க்கை வாழணும் அப்டின்ட்டு பாடுபடுவீங்க. ஏணி எப்படி மத்தவங்கள ஏத்தி விட்டுட்டு அது அப்படியே இருக்கோ, அதேதாங்க கும்பராசியோட நெலைம. மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு யோசிக்கக்கூடிய புத்தி, மத்தவங்களுடைய வாழ்க்கைய சரி செய்யறதுக்கு ஓடி, ஓடி செய்யக்கூடிய அந்த வேலைய உங்களுக்குன்னு வரத நீங்க செய்ய மாட்டீங்க. இதனால நெறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, நெறைய துரோகங்கள தாங்கி நிப்பீங்க. பொதுவாவே இந்த கடவுள் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும், ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்டையும் குடுத்திருக்காரு. அந்த கும்ப ராசிக்காரங்க இவங்களுடைய ஆன்சர் ஷீட்டையும், இவங்களோட கொஸ்டின் பேப்பரையும் விட்டுட்டு, அடுத்தவங்களுடைய கொஸ்டினுக்கு விட தேடிக்கிட்டு, அவங்களுக்கு வந்துட்டு எழுதி குடுத்து, அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறது தான் இவங்களுடைய வீக்னஸே. இந்த விஷயம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படிப்பட்ட சுத்தமான உள்ளம் கொண்ட கும்ப ராசிக்காருக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது? நீங்க எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் கிடைக்க போகுது. முக்கியமா இது முதல் விஷயம். அடுத்ததா மத்தவங்க கிட்ட பேசுறப்போ வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. நீங்க நல்லது தான் சொல்லுவீங்க. ஆனா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அத வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க, "இல்லப்பா இத நீ செய்யாத. உன் வாழ்க்கை அப்படி போயிடும், இப்படி போயிடும்." நீங்க என்னதான் குட்டிக்கரணம் அடிச்சு பேசினாலும் அது வந்து பிரயோஜனம் இல்ல. அதனால உங்களுக்கு என்ன வரப்போகுது? நல்லத சொல்றீங்களா? 1 முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன தடுத்து அவன் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு பாடுபட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு கஷ்டங்கள் மட்டும் தான் மிச்சமாகும். இது நெறைய இடங்கள்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க. அடுத்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட சில்லறை சண்டைகள் ஏற்படலாங்க. முக்கியமா வண்டி வாகனத்துல செல்லுறப்ப கவனம் தேவைங்க. அடுத்ததான் பூர்வீக சொத்துக்கள்ல வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்கு தொழில், வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்திக தரக்கூடிய விதத்துல இருக்கும். முக்கியமா பணவரத்து அப்படிங்கிறது திருப்திய தருங்க. இந்த காலகட்டத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, கடன்களை அடைப்பதுல வேகம் காட்டுவீங்க. பணவரவு வந்த உடனே கடன அடைச்சு முடிச்சணுங்கிறது தான் உங்களுடைய முதல் வேலையாவே இருக்கும். அடுத்த உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க. பட் அந்த உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மதிப்பையும், மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா உங்களுடைய மேல் அதிகாரிங்கிட்ட உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரத்த பெற்றுக் கொடுக்கும். உங்களது வேலைய கண்டு மேல் அதிகாரிங்க ரொம்பவே திருப்தி அடைய போறாங்க. குடும்பத்திலயும் சரி, ஆ சுத்து வட்டாரத்திலயும் சரி, இறுக்கமான ஒரு நிலை இருந்துச்சு இல்லையா? யார்கிட்டயும் மொக்க கொடுத்து சரியா வந்து மனசு விட்டு பேச முடியல அப்படின்ற ஒரு நிலை மாறப்போகுது. அடுத்ததா குடும்பத்த பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. இருந்தாலும் கணவன் மனைவி பேசுறீங்க அப்படின்னாக்கா, மனசு விட்டு பேசுறப்ப கொஞ்சம் கவனமா பேசுங்க. அடுத்த பிள்ளைகளுடைய விஷயத்துல நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. நீங்க பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க, எல்லாத்தையும் வேகம் காட்டணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயம் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு செஞ்சு பாருங்க. அடுத்து நண்பர்கிட்டயும் சரி, உறவுக்காரங்கிட்டயும் சரி, பேசுறப்ப ரொம்ப பக்குவமாக பேசுவது நமக்கு நல்லதுங்க. அடுத்ததா கும்பராசி சேர்ந்த பெண்களுக்கு எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாலே போதும். உங்களுக்கு எல்லாமே சாதகமா நடக்கும். முக்கியமா பயணங்களின் போது ரொம்பவே கவனமா இருங்க. அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்திருக்கும் பிரச்சனைகள் குறையுங்க. நீங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது உத்தமம். ரொம்ப நல்லது. அடுத்து அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்குங்க. பொருள் வரத்து அப்படிங்கிறது கூடும். பயணங்கள் செல்ல நேரலாம் ஒரு சிலருக்கு. அந்த பயணங்கள் வெற்றி பெற கொஞ்சம் தடைகளை தாண்டி தான் நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். அடுத்ததா பெரியவங்களுடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா, அதுவுமே உங்களுக்கு நல்லதுங்க. இவங்களை தொடர்ந்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில வெற்றி பெற கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளும் உங்க பெற்றோருக்கு திருப்திய கொடுக்குங்க. ஆக மொத்தத்துல கும்ப ராசிக்கு பல விதங்கள்ல சாதகமான பலன்கள் தான் இருக்கு. ஒரு சில விஷயங்கள மட்டும் கொஞ்சம் அப்படி மாத்திக்கிட்டீங்க. கவனமா இருந்துட்டீங்க. மத்தவங்க விஷயத்துல வந்து தலையிடாம இருக்கீங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி எடுத்தங்கவுத்துன்னு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாம நிதானிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் அப்படின்றது உங்க வாழ்க்கைக்கு அடித்தளமா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பல விஷயங்கள்ல அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது அடுத்த 15 நாட்களினுடைய பொது பலன்கள்.
இப்போ நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்குறப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க. அந்த வகையில அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்தில சுகமும், நிம்மதியும் இருக்க போகுது. குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படுங்க. குழந்தைகளுடைய திறமைகளை கண்டு அவங்கள நீங்க பாராட்டுவீங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சிய கொடுக்குங்க. உறவுக்காரங்களுடைய வருகையும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். யாருகிட்டயும் பேசுறப்ப கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்கன்னா மட்டும் போதுங்க. எல்லா விதங்கள்லயும் நன்மை உண்டாகும். அடுத்ததா சதயம் நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது, எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை தரும். திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும். பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. அதே நேரத்துல செலவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பணம் வந்த உடனே செலவு செய்யறதுல கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க. துணிச்சல் உண்டாகும். இத வச்சுக்கிட்டே எத பத்தியும் முன்பின் யோசிக்காம டக்குன்னு ஒரு செயல்ல இறங்கிடுவீங்க. இதன் காரணமாவும் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த பூரட்டாதி நட்சத்திரக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது தொழில்ல, வியாபாரத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு கீழ இருக்கவங்களால லாபம் கிடைக்க பெறுவீங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதுவே உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு வேலையும் செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க. அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சக ஊழியர்கள் மூலமும் நீங்க தேவைப்படக்கூடிய உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆக மொத்தத்துல கும்பராசிக்கு சகலமும் நன்மைகளை தான் தரப்போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்கா சனிக்கிழமைகள்ல உங்களுடைய முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி வணங்க உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனைகள் தீருங்க. அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய சுப தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்க இந்த மாசத்துல 28, 29, 30 இந்த நாட்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களா அமைஞ்சிருக்கு. நீங்க தவிர்க்க வேண்டிய நாள்னு பார்த்தோம்னாக்க செவ்வாய்க்கிழமையை தவிர்த்திடுங்க. அடுத்ததான் நீங்க அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கள் நீலம்ங்க. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், ஊதா நிறம், பச்சை நிறம். இந்த நிறங்களை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னாக்க வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தை தவிர்த்திடுங்க. இன்னும் சிறப்பா இருக்கணும் மேடம். என் வாழ்க்கையில ஓகே தான். எல்லா விதங்கள்லயும் நல்லது நடக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் பரிகாரம் அப்படிங்கிறது நான் தொடர்ந்து செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சனீஸ்வர பகவானுக்கு எள் சாதம் படைத்து அத காகத்திற்கு கொடுத்து வர, முக்கியமா முன்னோர்களை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கரைந்து போகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். என்னென்ன கடவுள்கிட்ட வேண்டுதலா வைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு கூடிய விரைவில் கைகூடி வருங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க. இல்ல மேடம், என்ன மேடம் சனி பகவானை வழிபாடு செய்ய சொல்றீங்க, அவரை நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க சனிக்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. அதையும் தாண்டி அரச மரத்து அடியில அரசனாக வாழக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலையிட்டு வழிபாடு செய்யுங்க. நீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெறுறீங்களோ இல்லையோ, உங்களுடைய உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். ஒரு வெளிச்சமான வாழ்க்கைக்கு கதவு திறக்குங்க. எல்லா விதங்கள்லயும் நல்லது நடக்க போகுது. சகலமும் சௌபாக்கியமே. இவ்வளவுதாங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கும்பராசி அன்பர்களே. நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பதிவை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நாளும் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களுக்காக நானும் அந்த சனீஸ்வர பகவான் கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு.